ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 7th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக அடித்து சொல்கிறேன். நாளை மறுநாள் நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் பக்காவாக படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஒரு வேளை இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் கேளுங்க, கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் வந்து ஹீல்டு, செகண்ட் கேஸிங்கு, தேர்டு ஹால்ட்டு. ஆன்டினிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேஸ்டி, இன்ஜஸ்டிஸ், ரெஃப்யூஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன், why did the train stop in the middle of the forest? Second one, which mode of transport did fog choose? Third one, who did inhabited the jungles that the train passed through? Fourth one, why did Neeraj alert the pilots? Fifth one, why was Neeraj sent to London? ஓகேங்களா? ஸோ இது 2 மார்க்ஸில் பார்த்து வச்சிங்க. இனி 4 எழுதுனா போதும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், வாட் குவாலிட்டிஸ் ஆஃப் மிஸ்டர் ஃபிலிஸ் ஃபாக் ஆர் ஹைலைட்டட் in this extract? Second one, I will die but not run away, justify the saying of Neeraj. ஓகேங்களா? ஸோ எனி ஒன்று எழுதுனா போதும். நெக்ஸ்ட் செக்ஷன் பிப்பா. ஸோ போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏல, வேர் டஸ் த போயட் வாண்ட் டு கோ? நெக்ஸ்ட் பி, வாட் டஸ் இ ஆஸ்க்? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஏ, வை டஸ் த போயட் வேக்கப்பு? நெக்ஸ்ட் பி, வாட் இஸ் மீன் பை கிரே மிஸ்ட்? ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஏ, வாட் டஸ் இட் ரெஃபர் டு? பி, வாட் டஸ் பார்ன் ஆஃப் டிஸ்பயர் மீன்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, இது பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் லைன்ஸ் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். பாயிண்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு மொத்தம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கீழே ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபோவ் லைன்ஸு. செகண்ட் பி வந்து ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த அபோவ் லைன்ஸு. நெக்ஸ்ட் சி, பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த செகண்ட் லைனு. டி, ரைட் த லைன் தட் ஹாஸ் பீன் ரிப்பீட்டட் இன் த போயம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிப்பா. ஸோ செக்ஷன் சியில் மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் ஐ மஸ்ட்லேருந்து ரன்னிங் கைடு வரைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் படிச்சு வச்சு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்த், ஃபில் இன் த பிளான்ஸ். ஓகேங்களா? 1 மார்க்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி நான் பசங்களுக்கு முக்கியமாக சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த எங்கள் எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு கண்டிப்பாக பாதி பேருக்கு சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மாவட்டத்திற்கு இந்த கொஸ்டின் பேப்பரை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள அனைத்து கேள்விகளுமே மறக்காமல் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து பல கேள்விகள் எதிர்பார்க்கலாம்ப்பா. ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ந்து போகிற. சரிங்களா? ஸோ இப்போ ஃபில் இன் தி பிளாங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூலு, புக்கு, ரயில்வே, பேக்கு, போர்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே செலக்ட் பண்ணி எழுதணும். டு மேக் ட்ராவல் கன்வீனியன்ட் வி மஸ்ட் டேஷ் tickets well in advance, then we have to dash our things and dash our trip, we have to reach the dash station in time and dash the train. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சரில் வேணால் மறுபடியும் சொல்கிறேன். ஆன்சர் கீழே கொடுக்குறேன் 1 மார்க்ஸ்க்கெல்லாம். நெக்ஸ்ட் 9th வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃப்ரேசல் வெர்ப் வித் மீனிங்ஸ்ப்பா. செட் அவுட்டு, பிக்கப், கெட் அவே, சி ஆஃப் இருக்குது. இந்த பக்கம் டு கோ டு த ஸ்டேஷன், டு சே குட் பை டு சம் ஒன், டு கோ சம்வேர் ஃபார் எ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே. நெக்ஸ்ட் டு கெட் சம் ஒன் ஃப்ரம் எ பிளேஸ், டு பிகின் ஏ ஜேர்னி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th ரவுண்ட், ஃபைண்ட் அவுட் த anagrams, யூஸ் ஈச் பேர் ஆஃப் phrases as clues. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் லீவ் டேஷ். நெக்ஸ்ட் சம்திங் டு சர்வ் ஃபுட் ஆன் டேஷ். செகண்ட் ஏ பிளேஸ் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டேஷ். நெக்ஸ்ட் சம்திங் டு பி கேர்ஃபுல் ஆஃப் டேஷ். ஸோ நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவேட் த ஃபாலோவிங். இப்போ சாரதி செட் ஆன் ஹவு த்ரில்லிங் இட் வாஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டயர்ட் மோகனா செட் டு ஹர் ஹேண்ட். ஸோ எங்கே டபுள் கொட்டேஷன் போடணும், எங்கே கமா போடணும், எங்கே சிங்கிள் கொட்டேஷன், எங்கே அப்போஸ்ட்ரோபி அப்படின்றதில் பார்த்து வச்சிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ரோமன்ப்பா. ஸோ கம்ப்ளீட் த சென்டென்சஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை மாதம். இட் இஸ் டூ லேட், ஐ செட் தட் இட் டேஷ் டூ லேட். நெக்ஸ்ட் ஐ met you yesterday, சாம் told me that he had met me டேஷ். ஓகேங்களா? பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 13th ரூல் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கரு. ஃபஸ்ட்டு டோன்ட் வரி மேடம், இட்ஸ் ஒன்லி எ வார்னிங். நெக்ஸ்ட் ஸ்டாப் ஷிப், ட்ராப் ஆங்கர், குவிக்கு.
தேர்ட் வந்து வேக் அப் சைல்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ பேசேஜ் கொடுத்துருக்காங்க, கீழே கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் பண்ணணும். கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா who was being tossed by the powerful sea waves. Next second one, what did he hold on. Third one, where was he at last. Fourth one, how did he feel. Fifth one, what did he get. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகள் நல்லா படிச்சு வச்சுருங்கப்பா. இதே மாதிரி மற்ற அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியான வீடியோக்கள் அப்லோட் செய்து வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.